வணக்கம் நண்பர்களே. குரு வாழ்க குருவே துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருமண வாழ்க்கை. ஒருவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். அதாவது திருமண வாழ்க்கை அப்படின்னாலே உங்களுக்கு, அதாவது நாம் பிறக்கும்போது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதி கொடுப்பனையை நாம் எடுக்க வேண்டும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு விதி கொடுப்பனை என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்து, அதன் பிறகு தான் நம்ம பொருத்தம் அப்படின்ற விஷயத்துக்குள்ளேயே நம்ம போகணும். அதாவது ஜாதகத்தை ஒரு வயது 20 வயதுக்கு மேல் ஒரு பெண்ணுக்கு வந்துட்டாங்கன்னா உடனே ஜாதகத்தை தூக்கிட்டு இந்த பையனுக்கு பொண்ணு, பொண்ணுக்கு பையன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து பொருத்தம் முதல்ல பார்க்குறாங்க. பொருத்தம் முதலில் பார்க்கக்கூடாது. முதல்ல பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவர்களுக்கு விதி கொடுப்பனை எப்படி இருக்கிறது என்பதை முதல்ல நம்ம எடுக்க வேண்டும். அதன் பிறகு தான் அவங்களுக்கு பெண் பார்த்தாலும் சரி, அதாவது பெண்ணுக்கு ஆண் மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய விதி கொடுப்பனை முதலில் எப்படி இருப்பதை ஆய்வு செய்ய வேண்டும். அதன் பிறகு தான் நம்ம மேட்சிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகணும். ஒருவருடைய ஜாதகத்தில், அதாவது விதி கொடுப்பனை அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள் லவ் மேரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, லவ் மேரேஜ் அப்படின்னு இருந்தாலும் அவசியம் அவர்கள் லவ் மேரேஜ் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே தான் அவங்க போவாங்க. அப்போ அந்த காலகட்டங்களில் நம்ம என்ன செய்யணும், பெற்றவங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அவர்கள் திருமணம் அப்படின்ற காலகட்டங்கள் வரும்போது நாம் அவர்களுக்கு கொஞ்சம் சரி, இவங்களுக்கு இதுதான், அதாவது விதி கொடுப்பனை இதுதான் இருக்குது அப்படின்றத நம்மளுடைய மனசை முதல்ல தேர்த்திக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் ஆய்வு செய்து அதன் பிறகு நாம் அவர்களுக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை செஞ்சு வைக்கணும். அதாவது ஒரு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்மளே சொல்லிகிட்ருக்கோம். அப்போ ஆயிரங்காலத்து பயிரை நாம் சரியாக நம்ம அவர்களுக்கு எடுத்து அவர்களுக்கு செய்யும்போது தான் அவர்களுடைய வாழ்க்கை தரம் நன்றாக இருக்கும், அவர்களுடைய ஜென்ரேஷன் அங்கே வளர்ச்சி ஆகும். அதாவது ஒரு திருமண வாழ்க்கை நடந்த பிறகு, அதாவது கட்டாய திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் அங்கே சிறப்பாக இருக்க மாட்டேங்குது. ஏதோ நம்மளும் வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி அங்கே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு பிடித்த வாழ்க்கை அப்படின்ற விஷயத்தை அங்கே முடிய மாட்டேங்குது. அப்போ 10 பொருத்தம் நம்ம பார்த்து செஞ்சாலும் அங்கே செட் ஆகாது. அப்போ விதி கொடுப்பனை அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே என்ன இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம ஆய்வு செய்து அதன் பிறகு அவர்களுக்கு நாம் திருமணம் செய்து வைக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை தரம் மென்மேலும் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை உண்டாகும். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்திலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இவர்கள், அதாவது இவர்களுக்கு காதல் திருமணமா அல்லது அரேஞ்ச் மேரேஜா அப்படின்ற விஷயத்தை நம்ம அழகாக எடுத்துடலாம். அப்போ அதை சார்ந்து நம்ம போனாலே நம்மளுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற விஷயம், அந்த திருமணத்துக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுத்துடலாம். ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை அப்படின்றதே ஒரு பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயமாகவே இருக்கும். அதாவது திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குடையதாகவே இருக்கும். அப்போ அவர்களுக்கு எப்படி நம்ம திருமணம் செய்து வைக்கணும், செஞ்ச பிறகு அவர்களுக்கு அந்த பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஏதாவது ஒரு வாழ்வியல் பரிகாரமோ அல்லது பூஜை இந்த மாதிரி விஷயங்களில், யாகம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்து அவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம தீர்வு கொடுக்கணும். பெற்றவங்க அப்படின்ற பார்க்கும்போது இதையெல்லாம் நம்ம சரியாக அவங்களுக்கு செய்யணும். அப்போ தான் அவர்களுடைய அந்த பிரச்சனை அப்படின்ற இது அவங்களுக்கு மாறும். அதாவது இப்போ ஒரு ஜாதகருக்கு 7 குடையவன் அப்படின்னு பார்க்கும்போது 8 குடையவனில் போய் 8ஓட சேர்ந்துட்டார், 7 குடையவன் 8ல் போய் உட்காந்துட்டார் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். அதாவது லக்னத்துக்கு 7 குடையவன் 8ல் போய் அமர்ந்துட்டார் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனை அப்படின்னும்போது
அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எடுத்து அவங்களுக்கு சரிப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஜோதிடர் இருந்தாலும் அவர்களை நீங்கள் வந்து கன்சல்டிங் பண்ணிக்கலாம். அப்போ 6 7 இருக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதுவும் அந்த மாதிரி தான். பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்திலிருந்து நம்ம வந்து அதை மாற்றி நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் நம்மளுக்கு வந்து ஆரம்பத்திலே பிறக்கும் போதே அவர்களுக்கு இதுதான் விதி கொடுப்பனை அப்படின்ற விஷயத்தை நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருது. அந்த காலத்தில் என்ன, அதாவது அந்த காலத்தில் ஜாதகம் எழுதும் போதே இந்த வயதில் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர்கள் எழுதி கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் அந்த மாதிரி யாருமே எழுதுறதும் இல்லை, அந்த அளவுக்கு யாருமே போகிறதும் இல்லை. இப்போ அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்ம வந்து ஆய்வு செய்து எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம விதி கொடுப்பனை அப்படின்ற ஒரு விஷயம் இதுதான், இவருக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து ஆரம்பத்திலே தெரிஞ்சிருது. நம்ம என்ன தான் குட்டிக்கரணம் போட்டாலும் அங்கே கிரகங்கள் செய்யக்கூடிய வேலைகளை நாம் தடுக்க முடியாது. அந்த கிரகங்களின் வேலைகளை நாம் செய்ய வேண்டுமென்றால் அதனுடைய காரகத்தன்மையோடு நம்ம வந்து செய்தால் மட்டுமே அந்த கிரகங்களுடைய இது வந்து நம்ம வந்து தாக்கத்தை குறைக்கும். அப்போ ஒரு மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்மளாக செய்து கொண்டால் அது நல்ல மாற்றமாக இருக்கும். கிரகங்கள் பார்த்து நம்மளுக்கு மாற்றத்தை கொடுத்துச்சுனாக்கும் நம்மளால் தாங்க முடியாது. அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. 12 பாவம் அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரிகிறது. இந்த 12 பாவத்துக்குள்ள பல லட்சங்கள் கோடிக்கணக்கான விஷயங்கள் புதைந்து இருக்கிறது. இந்த பாரம்பரியம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம உள்ளே போனோம்னாக்கும் எவ்வளவோ விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை தேடி கண்டுபிடித்து எடுத்து சொல்லுவதில் தான் இங்கே பலன்கள் இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து திருமண வாழ்க்கை அப்படின்னாலும் முதல்ல எல்லோருடைய குழந்தைகளுக்குமே நம்ம குழந்தைக்கு நல்லா இருக்கணும், நம்ம குழந்தை நல்லா வாழணும் அப்படின்றது தான் எல்லோருடைய எண்ணங்களும் அதுதான். அப்போ அந்த எண்ணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படி நம்மளுடைய குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது, விதி கொடுப்பனை எப்படி இருக்குன்றதை ஆய்வு செய்யுங்க. அதன் பிறகு நீங்கள் வந்து பொருத்தங்கள் பார்க்குறது, 10 பொருத்தம் இருக்குதா, 7 பொருத்தம் இருக்கா, 8 பொருத்தம் இருக்கான்னு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து திருமணம் செய்து வைத்தால் அவர்களுடைய வாழ்க்கை மென்மேலும் வளர்ச்சி அடையும். இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.